எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஆர்பிஎஃப், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். என்னங்க பார்க்க போகிறோம்? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், யூஆர்பிஎஃப், அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். சரி, எப்படிங்க? எலிமினேஷன் ஆஃப் இன்ட்ரா குரூப் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் assets by a subsidiary to its parent. A parent owns 60% of subsidiary. The subsidiary sells some inventory to parent for 35,000 and max profit 15,000 on the sale. The inventory is in parent's balance sheet at the year end. Examine treatment of intra-group transaction and past journal entries. Parent, see, இப்போ நீங்கள் இது கன்சாலிடேட் பேலன்ஸ்னு வச்சுக்கலாம். சிஎஃப்எஸ்ல இது என்னன்னாலும் எக்ஸ் பிளஸ் ஒய், இது ரெண்டு கன்சாலிடேட் ஆகி தான் உள்ள வருது இல்லையா? அப்போ இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இப்போ எக்ஸ் வந்து பேரண்ட்டு, ஒய் வந்து சப்சிடரி. இவன் தான் சேல்ஸ் பண்ணிக்கிறான். என்ன என்ட்ரி வந்திருக்கும்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸு 35,000. இவன் பர்ச்சேஸ் பண்ணிப்பான் பேரண்ட் இல்லையா? அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 35,000. இல்லைங்களா? பட் இவனுக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? இவனுக்கு 15,000 மேக் பண்ணிட்டான் ப்ராஃபிட். அப்போ ஹி காட் அ ப்ராஃபிட். இப்போ இவன் மெர்ஜ் பண்ணணும்லவா? ஏன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஒன்று இவனு கேஷ் இல்லாமல் சந்திகேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு 35,000 போட்டிருப்பான். பட் இவங்க உள்ள மெர்ஜ் ஆகும் பொழுது ப்ராஃபிட் இந்த 15,000 இவனுக்கு உள்ள வரும் இல்லையா? அந்த ப்ராஃபிட்டை வந்து என்ன செய்யப்படும்? எலிமினேட் பண்ணிடணும். ஏன்னா இந்த 15,000 ப்ராஃபிட்டே கிடையாது இல்லவா? ஏன்னா ரெண்டு கம்பெனி சேர்ந்து உனக்கு நீங்களே என்ன செஞ்சக்கூடாது? ப்ராஃபிட் வச்சக்கூடாது, நம்ம படிச்சிருக்கோம். அதனால இந்த 15,000 ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும். அதனால தான் இவன் என்ன சொல்றான்னா, பேரண்ட் மஸ்ட் எலிமினேட் 100% ஆஃப் த அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் ஆன் கன்சாலிடேஷன். அப்ப இந்த 15,000 அவன் என்ன செய்ய முடியாது? கொண்டு வரவே முடியாது. அப்ப the inventory will be therefore be carried in the group's balance sheet at 20,000. அப்ப உள்ள வந்து 35,000 சண்டிகேட்டர்ஸ்னா என்னுடைய இன்வென்ட்ரி அவனுக்கு அப்படியே இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த இன்வென்ட்ரி வந்து பேரண்ட் கம்பெனி சேல்ஸ் பண்ணாத பட்சத்தில், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் பட்சத்தில் 35,000 பொருள் காசு கொடுத்து வாங்கிட்டானா அந்த 35,000 இன்வென்ட்ரி யார்கிட்ட தான் இருக்கும்? இவன்ட்டு இருக்கும். ஒன்று சண்டிகேட்டர்ஸ், இல்லை சண்டிகேட்டர்ஸ் இல்லைன்னா என்ன இருக்கும்? கேஷ் கொடுத்து வாங்கியிருப்போம். அப்போ கேஷ் ஒரு 50,000 இருந்தால் 35,000 கழிஞ்சிரும். ஏன் அப்படின்னா பணம் போயிருக்கும். இப்போ மிச்சம் விழுந்ததுக்கு 15,000 தான் இருக்கும். அப்போ ஸ்டாக் வந்து 35,000 ரூபா இருக்குது. 20,000 தான், 15,000 ப்ராஃபிட் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் 15,000 have to be, sorry, the 15,000 have to be reduced from the stock. ஸ்டாக்கோட 35,000 கழிச்சுட்டு 20,000 நீங்க போட சொல்றோம். அப்போ கன்சாலிடேட்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வில் ஷோ ரிடக்ஷன் இன் ப்ராஃபிட் 15,000. அப்போ இந்த என்ட்ரி எப்படி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். URP eliminations consolidated revenue account debtor to 35,000 to cost of sales to inventory 15,000. சார் என்னங்க சார் சொல்றீங்க? எப்படிங்க? அவங்க தனி அக்கௌண்ட்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்றது முக்கியம். நான் அதே சொன்னேன். அவங்க தனித்தனியாக போட்டால் கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ்ன்னு போடுவாங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ்னு போட்டிருப்பாங்க. இப்போ 35,000 வந்திருக்கும் அவங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸில். அப்போ ரெண்டுமே உள்ள வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் என்ன செய்யணும், சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போகணும். 35,000 உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் சேல்ஸ் காலி. இது ஓகே. பட் இந்த 35,000 போனால் போதுமா, 15,000 ப்ராஃபிட் உள்ளே வந்து இருக்குதுல்லவா அப்படின்னு மட்டும் அந்த 15,000 ப்ராஃபிட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம பேரண்டோடைய புக்ஸில் தான் சொல்கிறேன். அப்போ பேரண்டோட புக்ஸில் வந்து ஸ்டாக் உள்ளே வந்துருக்கு, இன்வென்ட்ரி எவ்வளோ வந்திருக்கும், இன்வென்ட்ரி அக்கௌண்ட் 35,000 வந்துருக்கும். அப்போ இந்த இன்வென்ட்ரியோட வேல்யூ குறைக்கணும் 15,000 அப்படின்னா நீங்கள் என்ன என்ட்ரி போடணும், P&L அக்கௌண்ட் டெட்டார் டு இன்வென்டரி 15,000. இந்த யார் புக்கில் போடுவீங்க, பேரண்ட். இப்போ கன்சாலிடேட் எப்படி போடுறதுக்கு பதிலாக ஒரே என்ட்ரியா நம்ம கன்சாலிடேட்டர் எப்படி போடுன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 35,000 to inventory 15,000 to consolidated cost of goods sold 20,000. அவ்வளோதான். இதை ஒரே என்ட்ரியாக போட்டுருங்க. இதே தான் இங்கே போட்டிருப்பீங்க, சேல்ஸ் டு பர்ச்சேஸு, சேல்ஸ் ஓகே, பர்ச்சேஸ் இன்வென்ட்ரி நம்ம காமிக்கிறதுனால இந்த பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக போட சொல்கிறாங்க. அதான் வந்து கன்சாலிடேட்டட் ரெவென்யூ அக்கௌண்ட் டேட்டா டு இன்வென்ட்ரி அக்கௌண்ட் டேட்டா, இன்வென்ட்ரி அக்கௌண்ட் கன்சாலிடேட் அக்கௌண்ட் டேட்டா டு இன்வென்ட்ரி டு கன்சாலிடேட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரி, அப்போ வந்து இந்த குரூப் ரிடக்ஷன் ஆஃப் 15,000 இஸ் அலோட் பிட்வீன் பேரண்ட். ரிடக்ஷன் ஆஃப் குரூப் ப்ராஃபிட் 15,000 இஸ் அலோகேட்டட் பிட்வீன் பேரண்ட் அண்ட் என்சி. அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது சப்சிடரி பேரண்ட் சேல்ஸ். சப்சிடரி இன்வென்ட்ரி 35,000 பேரண்ட்டுக்கு விற்குதுங்க. அப்போ சப்சிடி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம், 15,000. அப்போ இந்த 15,000 யாருக்கு உரிமை உண்டு, பேரண்ட்டுக்கு உரிமை உண்டு, என்சிஏக்கு உரிமை உண்டு. இயர் ரெண்டில் இன்வென்ட்ரியில் பேரண்ட் இருக்குது இல்லையா, இயர் ரெண்டில் இன்வென்ட்ரி வந்து பேரண்ட்டில் தான் இருக்குது இல்லையா. அதனால் இந்த ப்ராஃபிட் ரியலைசேஷன் போர்ஷன் இல்லை, அதனால் இந்த ப்ராஃபிட் ரியலைசேஷன் ப்ராஃபிட் கிடையாது. இப்போ குரூப் ப்ராஃபிட்டில், குரூப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து 20,000 தான் நீங்கள் காமிக்கணும். அப்போ இந்த 15,000 அன்ரிலைஸ்ட் ப்ராஃபிட்டை எலிமினேட் செய்யணும் அப்படின்றாங்க. இந்த ப்ராஃபிட் அலகேஷன் எப்படி நம்ம பிரிக்கணும், 60-40 தான். இந்த 15 இவருக்கே கிடையாது, 9,000 அவருக்கு, 60,000 இவருக்கு. நம்ம என்ன செய்கிறோம், பிரித்து நம்ம அழகாக காமிக்கிறோம். புரியுதுங்களா. அதே போல் இல்லஸ்ட்ரேஷன் 9 என்ன சொல்கிறாங்க, அதாவது 39 புக்கில் இருக்கக்கூடிய சம்மு தான். எலிமினேஷன் ஆஃப் இன்ட்ரா குரூப் டிரான்சாக்ஷன் சேல் ஆஃப் அசெட்ஸ் பை பேரண்ட் டு இட்ஸ் சப்சிடரி. அதாவது இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. இது பேர் என்னங்க, டவுன் ஸ்ட்ரீம். இது வந்து அப் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன, அப் ஸ்ட்ரீம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து பேரண்ட் வந்து சப்சிடரிக்கு சோல்வ் பண்ணுறது. அப் ஸ்ட்ரீம்னா வந்து சப்சிடரி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து அப் ஸ்ட்ரீம். இப்போ நம்ம பார்க்க வந்து பேரண்ட் வந்து சப்சிடரிக்கு விற்று அது வந்து டவுன் ஸ்ட்ரீம். சி அப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, பேரண்ட் செல்ஸ் இன்வென்ட்ரி 35,000 and makes profit 15,000. Inventory remains in subsidiary at the year end அப்படின்றாங்க. அப்போ சப்சிடரியோடைய பேரண்ட் வந்து 15,000 சேல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பேரண்ட் 15,000. அப்போ அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் மட்டுமே 100%. எதாக இருந்தாலும் 100% கன்சிடர் நீங்கள் பண்ணி தான் ஆகும் அப்படின்றாங்க. அப்போ ரெடக்ஷன் கன்சிடர் ப்ராஃபிட் 15,000 தான். இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. சின்ஸ் பேரண்ட் மேட் தி சேல்ஸ் என்டையர் ரெடக்ஷன் இன் ப்ராஃபிட் பிலாங்ஸ் டு பேரண்ட் ஒன்று. இது வந்து 60-40 கான்செப்ட் வராதிங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமாக இருந்தால் தட் மீன்ஸ் சரி, சப்சிடரி பண்ணியிருந்தா அந்த ப்ராஃபிட்டில் இவருக்கு பங்கு கிடைக்கும். பட் இவரே பண்ணதுனால இவரோட ஃபுல் ப்ராஃபிட் இவருக்கு தான். இதை மட்டும் அவர் கழிச்சிட்டா போதும் அப்படின்றது அது முக்கியமான விஷயம். அதனால் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட்டை எலிமினேட் செய்யணும். இது டவுன் ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷன். டவுன் ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷனில்
ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேரண்ட் மட்டும் தான் பண்ணணும். என்சிஐயில் வந்து செய்ய மாட்டோம். ஆனால் அங்கே அப்ஸ்ட்ரீமில் பொறுத்த வரைக்கும் அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ப்ராஃபிட் அலோகேஷன் வந்து 60-40 கான்செப்ட் தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்றது முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்தது நம்ம 40th சம் போக போகிறோம். எஸ், inventory of subsidiary out of purchase from parent sold goods to 200 lakhs to 80% subsidy at 240. இப்போ 200 மதிப்புள்ள பொருளை நீங்கள் 240 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதில் என்னென்னா 50% ஆஃப் த கூட்ஸ் தான் இருக்குது. அப்போ 240 ரூபாய்க்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. யார்? சப்சிடரி. சப்சிடரி வந்து 50% விற்றுட்டாங்கன்னா அப்போ அவங்க கையில் எவ்வளோ தான் இருக்கும்? 120 தான் இருக்கும். அப்போ 200ல் 240னா 40 ப்ராஃபிட்டு. அப்போ இங்கே என்னதான் இருக்குது? ப்ராஃபிட்டு 20 ரூபா ப்ராஃபிட் இருப்பாங்க. டேக்ஸ் ரேட் 30% சொல்கிறாங்க. இப்போ இந்த இதில் வந்து 20 rupees ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து அப்ஸ்ட்ரீமாக டவுன் ஸ்ட்ரீமான்னு கேட்டால் டவுன் ஸ்ட்ரீம் தான். அதாவது யார்? பேரண்ட்டு சப்சிடரிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு? 40 இல்லை 50% ப்ராஃபிட்னா கண்டிப்பாக 100 days ப்ராஃபிட் 20லாம். பேரண்ட்டு தான் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ பேரண்ட்டு தன்னுடைய ப்ராஃபிட் கன்சல்டன்ட் என்ன செய்ய வேண்டியதான்? குறைச்சிட வேண்டியதான். எவ்வளவு? 20 என்ன செய்யணும்? தாராளமாக குறைக்க வேண்டியதான். ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறான். இன்வென்ட்ரி வந்து 120 வந்து 20 நம்ம குறைச்சிட்டு 100 தான் போடணும். ஏன் லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ டேக்ஸ் பேஸ் 120 இருக்குது, அக்கௌண்டிங் பேஸ் 100 இருக்குது. டிஃபரன்ஸ் 20னா அந்த 20 வந்து அக்கௌண்ட்ஸ் பேஸ் டேக்ஸ் பேஸ். அப்போ டேக்ஸ் பேஸ் அதிகமாக இருக்குதுங்க, இது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ 6 lakhs வந்து டெஃபர்ட் டேக்ஸ் அசட்ஸு வரணுங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். டிடிஏன்னு ஒன்று வரணுமான்னு கேட்டால் எஸ், டிடிஏன்னு ஒன்று வரணும். அந்த டிடியோட வேல்யூ வந்து 6 lakhs. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அக்கௌண்டிங் பேஸ் 100 ரூபா. அக்கௌண்டிங் பேஸ் எங்கே கொடுத்துக்கிறான்? டேக்ஸ் பேஸில் 120 ரூபா இருக்குது, அக்கௌண்டிங் பேஸில் 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் 41க்கும் வரும். பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ் ஆஃப் பேரண்ட் அவுட் ஆஃப் பர்ச்சேஸ் ஃப்ரம் த சப்சிடரி. அப்போ இது அப்ஸ்ட்ரீம். அப்போ பர்ச்சேஸ் த கூட்ஸ் ஃப்ரம் 100 lakhs ஃப்ரம் சப்சிடரி 120. அப்போ 100 ரூபா மதிப்புள்ளது 120 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ 20 ரூபா யாருக்கு லாபம்? சப்சிடரிக்கு லாபம் இல்லைங்களா? இதில் 50%னா 10 ரூபா தான். இப்போ ப்ராஃபிட் 120, அதில் போச்சுன்னா 20 ரூபா. 20 ரூபா போட்டால் 50% போட்டால் 10 ரூபா தான் அன்ரியலைஸ் ப்ராஃபிட். அப்போ இன்வென்ட்ரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க எவ்வளவு? டிஃபரன்ஸ் வந்து 10 ரூபா தான். அப்போ டெஃபர்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா. 10 ரூபாவில் வந்து 3 ரூபா அப்படின்னா 3 lakh. அப்போ வெரி எக்ஸாம்பிள். டிரான்சாக்ஷன் மீனிங் ப்ராஃபிட் இம்பேக்ட். டவுன் ஸ்ட்ரீமா பேரண்ட்டில் தான் இம்பேக்ட் இருக்கும். பேரண்ட் ஒன்லி. அப்ஸ்ட்ரீம்னா சப்சிடி வந்து பேரண்ட் இருக்குது, பேரண்ட்டு ப்ளஸ் என்சிக்கும் இம்பேக்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுன்னு எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு.